எதுக்கு இந்த கௌசிக் வந்தா? டிவி விலாக் பார்க்கலாமா 7:30க்கு அங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதே மாதிரி கரெக்டாக போயிட்டேன். பட் நிறைய பேர் வரவே இல்லை. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வேனில் போய் உக்காந்தாச்சு. எல்லாருமே நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இங்கே கிடையாது. என் பக்கத்தில் இருந்தவங்கள நான் ஃபஸ்ட் டைம் தான் அன்னைக்கு பார்த்தேன். பட் அவங்க எனக்கு அன்னைக்கு ஃபுல் டே கம்பெனி கொடுத்தாங்க. எனக்கு ஐவி அவங்க இருந்தனால போர் அடிக்காமல் போச்சு. பட் இருந்தாலும் நான் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படியே மார்னிங் 7:30னா நாங்கள் பல்லடம் ரீச் ஆகிட்டோம். அங்கே ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தனால அங்கே போய் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம இண்டஸ்ட்ரி விசிட்காக கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் போன இண்டஸ்ட்ரியில் வீவிங், சைஸிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னிங்லாம் பற்றி பார்த்தோம். அண்ட் செகண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிட் டையிங் பற்றி பார்த்தோம். இங்கே வந்து எனக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தேர்டாக வந்து இந்த மிஷின் எம்ப்ராய்டரி பற்றிலாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக திருப்பூர் ஸ்ட்ரீட்ஸில் வந்து போய் பார்த்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நைட்டு டின்னர் வந்து 11 போல் தான் சாப்பிட்டோம். அந்த ரெஸ்டாரண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். அண்ட் ஃபுட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே தூங்கினது தான் அடுத்த நாள் மார்னிங் ஊருக்கும் வந்தாச்சு. பாய்.